நேர்களே, அமெரிக்காவுடைய இந்திய ராஜ்ய உறவுகளில் ஏற்பட்டிருக்கிற பெரிய விரிசல் அமெரிக்கா அதிபர், அதாவது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய கடும்போக்கு நடவடிக்கைகள். இது இந்தியாவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் நேற்று ஒரு செய்தியை அமெரிக்காவினுடைய பென்டகன் அபிஷியல் முன்னாள் விவகாரத்துறை ஹெட் திரு மைக் ரூபினுடைய கருத்தை பதிவு செய்திருந்தேன். மைக் ரூபின் மட்டுமல்ல, பாப் பாடகி அமெரிக்காவினுடைய மேரி மால்டன் 2 பேரும் வைத்த கருத்து, இந்தியாவில் பிரதமரோடு நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அமெரிக்கா ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டது 50% உயர்த்தியது. ரஷ்யாவோடு அவர்கள் கொள்முதல் செய்வதற்கு, அதாவது கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட தடை, இதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து, இந்திய வெளிவிவகாரத்துறை இறையாண்மை கொண்டு ஒரு தேசம் நாங்கள், எங்களுக்கான உரிமை இருக்கிறது என மறுதளிப்பு செய்ததன் விளைவாக இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பெரும் ஊடல். இதன் தொடர்ச்சியாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ராட்சச அக்ரிமெண்ட், 100 பில்லியன் அளவிற்கான எதிர்பார்க்கக்கூடிய வருங்கால எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் திட்டங்கள், இதையெல்லாம் வகுத்திருப்பது அமெரிக்க அரசியலில் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் நேற்று சொன்ன மாதிரி மைக் ரூபின், மேரி அவர்களுடைய அந்த கருத்து, இதற்கு இடையில இன்றைக்கு நேற்று இரவு கிடைத்த செய்தி, அமெரிக்க வெளிவிவகாரத்துறையின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை செயலாளர் அலிசன் ஹூக்கர் அவசரமாக தற்போது அவர் இந்தியாவிற்கு வருகை தர இருக்கிறார் என்கின்ற செய்தி நமக்கு இப்போ கிடைத்திருக்கிறது. யார் வர்றா இந்தியாவுக்கு? அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை செயலாளர் அலிசன் ஹூக்கர் அவசரமாக அவர் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அலிசன் ஹூக்கர் இந்திய வருகை ரஷ்யாவோடு இந்தியா நெருக்கம் அடைந்த நிலையில்தான் அவர் இந்தியாவிற்கு வருகை புரிய உள்ளார். அதாவது டிசம்பர் 7 முதல் 11 வரை அவர் இந்தியாவுக்கு வருகை தர இருக்கிறார். இன்னும் இன்று, நாளை மறுநாள், இந்த 4 நாட்கள் பயணத்தின் போது அவர் டெல்லி மற்றும் பெங்களூர் நகரங்களில் அலிசன் ஹூக்கர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார். டெல்லியில் ஹூக்கர் மூத்த இந்திய அபிஷியல்ஸ், அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை மற்றும் வெளிவிவகாரத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியோடு 2 நாட்கள் பாதுகாப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் ரீஜன் அரசியல் மோதல்கள், இதெல்லாம் அவர் மேற்கொள்வார். பெங்களூரில் அலிசன் ஹூக்கர் இஸ்ரோவுக்கும் விண்வெளி எரிசக்தி தொழில்நுட்பம் துறை தலைவர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார். அமெரிக்கா இந்திய ஆராய்ச்சி பங்களிப்புகளில் புதுமைகளை மேம்படுத்தி விரிவாக்கப்பட்ட ஒத்துழைப்புகளை ஆராய்வார். இதெல்லாம் செய்தி வந்திருக்கிறது. இந்தியா ரஷ்யாவோடு நெருக்கம் குறித்தும் இவர் ஆலோசனைகளை மேற்கொள்ள போகிறார். இப்போ அமெரிக்கா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய வருகையின் மூலம் பெரும் பதட்டத்தில் அடைந்திருப்பதை நான் தொடர்ந்து 2 தினங்களாக பேசி வருகிறேன். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவிற்கு மேற்கொண்டுள்ள பயணம் மேற்கு உலகத்தை பெரும் பதட்டத்திற்கு ஆளாக்கியுள்ளது என நேற்று சொன்னேன். இன்றும் அதுதான். இது சாதாரண பயணத்தை விடவும், இது ராஜதந்திர நிகழை விடவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் வெளிவிவகார கொள்கை எந்த தரப்பினருக்கும் அடிபணியாது, ஒருபோதும் அடிபணியாது என்பதை அமெரிக்காவிற்கு சத்தமாக நினைவூட்டுவது போல் இது அமைந்துள்ளது. குறிப்பாக இந்தியா ரஷ்ய உறவை முறிக்கும் விதமாக ட்ரம்ப் தீவிரமான முயற்சிகள் எல்லாம் எடுத்தார். மிரட்டினார், வரியை போட்டார்,
எதுவும் நடக்கல. அமெரிக்காவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் விதமாகத்தான் தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புட்டினோடு நெருங்கியிருக்கிறார். இப்போ ரஷ்ய அதிபர் வந்த அந்த 2 தினங்களான அபிஷியல் விசிட்ல மோடியின் பிரமாண்டமான சிவப்பு கம்பள வரவேற்பு, நீண்ட கைகுலுக்கல்கள், நட்பு ரீதியான புன்னகை, கட்டி அணைத்தல் ஆகியவை இந்திய தலைவர்களுக்கிடையே ரஷ்யாவோடு நெருக்கத்தை காட்டுகிறது. இருவரும் மிக 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 நெருக்கமாக வரும் கால திட்டங்களை இரு தேசங்களுக்கும் இடையே அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதுல சர்வதேச நெருக்கடி காலங்களில் மலிவான கச்சா எண்ணெய் விநியோகம் முதல் S-400 அப்டேட்ஸ் செய்யப்பட்ட நியூ வெர்ஷன் F-500 டி டேங்க் மட்டுமல்ல, அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகள் வரை டெக்னாலஜி ஷேர் டிரான்ஸ்ஃபரேஷன் பல உதவிகள் செய்ததற்கு ரஷ்யா இந்தியாவிற்கு எல்லா நிலைகளிலும் எல்லா வழிகளிலும் பக்கமாக இருக்கும். அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக இந்தியா ரஷ்யா நெருக்கமாக உள்ளது. இது 80 வருஷம். மாஸ்கோ இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மற்றும் எக்கனாமிக் காரிடார்ஸ், பொருளாதார ட்ரேட் வளர்ச்சிக்கு டெவலப்மெண்ட்ஸ் தொடர் ஆதரவை தருகிறது. இந்த ஒத்துழைப்பு இந்தியாவுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை சேமித்ததுடன் சர்வதேச அரசியல் ரீதியாக பெரும் ஊக்கத்தை கொடுத்திருக்கிறது. யூரோப்பிய யூனியன் அசந்து போயிருக்கிறது, அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. இப்போ அமெரிக்காவுடைய வாஷிங்டன் எப்போதும் நம்பகமான நண்பனாக இந்தியாவில் இருக்கிறது. அதான் ட்ரம்புக்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை அவர் எடுத்து டாக்ஸ் போட்டிருக்கார். அவருடைய கருத்துக்கள், வர்த்தகங்களுக்கிடையான மோதல்கள், அதிகமாக ரெசிப்ராக்கல் டாரிஃப் கோரிக்கைகள், ரஷ்யாவினுடைய ஆயில் இம்போர்ட் பண்றது, பர்ச்சேசிங் குறித்த பிரஷரைசேஷன், அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையிலே பெரிய அழுத்த வேறுபாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப அமெரிக்க அமைப்புகள் இந்தியா மாஸ்கோவோடு உறவுகளை குறைக்குமாறு இந்தியாவை வலியுறுத்தி வருகிறது. ஆனா இப்படிப்பட்ட நிலையில் புட்டின் நெருக்கமா மட்டுமல்ல, அவர் இந்தியாவுக்கு வந்து நிறைய திஸ் ப்ரொக்ளமேஷன், சிஐஏ போன்ற அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் உளவு நிறுவனங்கள் இந்த வருகை ரொம்ப 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 கவனிப்பதாக பல ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்தியாவுடைய நம்பிக்கை பெறுவதற்கு உலக அரசியலில் பெரும் செல்வாக்கு செலுத்துவார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள். உலகின் வேகமாக வளரும் பொருளாதாரம், ஒரு பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஆசியாவினுடைய அதிகார சமநிலையின் மையத்தில் இந்தியா உள்ளதுங்க. இந்தியாவை இழப்பது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதுவும் ரஷ்யா இந்தியாக ஒன்றிணைவது, நெருக்கமாவது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி மட்டுமல்ல, பெரும் பெரும் பின்னடைவு என அமெரிக்காவின் சர்வதேச ஆய்வாளர்கள், பென்டகன் தலைவர்கள், செனட் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து கடும் கண்டனத்தை தெரிவித்ததன் விளைவாக அலிசா இன்றைக்கு இந்தியாவுக்கு அவர் வருகை தந்தார். டெல்லியில ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு கிடைத்த இந்த உற்சாகமான வரவேற்பு ரஷ்யாவை உலக அரங்கில் தனிமைப்படுத்த முயன்றவர்களுக்கும் ஒரு சவால் என்று பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு பெரிய தேசம், அமெரிக்கா இந்தியாவை அழுத்தம் கொடுத்த மீண்டும் முயல்கிறது, கட்டுப்படுத்த முயல்கிறது. ஆனால் ரஷ்யா அதனுடைய கோஆர்டினேஷன், அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் டிரான்ஸ்ஃபரேஷன், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரேஷன், அதனுடைய கோஆர்டினேஷன், தொழில்நுட்பம் மற்றும் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் மூலம், மரியாதையின் மூலம் இந்தியாவுடைய மனசை வென்றாங்க. இந்தியாவோடு ரொம்ப நெருக்கமானாங்க. இது அமெரிக்காவை மீண்டும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிய நிலையில்தான் அமெரிக்கா வெளிவிவகாரத்துறையின் பொலிட்டிக்கல் விவகாரங்களுக்கான செக்ரட்டரி, துணை செயலாளர் அலிசன் ஹூக்கர் ஒரு 5 நாள் விசிட்டா இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க அமெரிக்கா. நீ போய் இந்தியாவை பாரு, ரொம்ப சிக்கலாயிரும்னு சொல்லி அவர் டெல்லியில் அஃபிஷியலை பார்க்கிறார், பெங்களூரில் போகிறார், இஸ்ரோவோடு தலைவர்களோடு பேசுகிறார். அமெரிக்கா ஏற்கனவே ஆன்கோயிங் ப்ராசஸ் குறித்து விசாரிக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்டெப் குறித்து இந்திய தலைவர்களோடு அவர் பேசுகிறார். உங்களுக்கு புரியுதா?
எங்க அடிச்சா எங்க வலிக்கும் என்று. ஆக இந்தியாவை போன்ற ஒரு பெரும் தேசத்தை அமெரிக்காவால் ஏன் சிதைக்க முடியாது என்றால், இது உலகத்தில் பெரிய டெமோக்ரசி, ஒரு புளூரலிஸ்டிக் ஐடென்டிட்டி. அனைத்து சமூகங்களும், அனைத்து மதங்களும், அனைத்து கலாச்சாரங்களும் உண்டு. 145 கோடி 1.45 பில்லியன் மக்கள் இருந்தாலும் 60 கோடி மக்கள் வாங்கும் திறன் கொண்டவர்கள், பையிங் கெபாசிட்டி. இந்தியா 4வது பெரும் பொருளாதார மண்டலம், தற்போது 3ஆக போகிறது. அமெரிக்கா, சீனா, இந்தியா. இந்தோ பசிபிக் ரீஜன்ல நம்பகமான அறிவுசார் கூட்டாளி. 2% மேலான மக்கள் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு சர்வீஸ் ஓரியன்ட் துறைகளில் பெரிய அளவிற்கு அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறார்கள். 143 கடைசியாக அமெரிக்க இந்தியா ஒப்பந்தம், த இன்பிட்வீன் ட்ரேட் டெபிசிட்ஸ் US வெர்சஸ் அமெரிக்கா, 87 பில்லியனிலிருந்து 90 வரை நாம எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இந்தியா. அமெரிக்கா எஞ்சிய 53 பில்லியன். இதை 2030 500 பில்லியனாக அதிகரிக்க திட்டம். எல்லாத்தையும் மண்ணு அள்ளி போட்டாருன்னு தான் இப்போ அமெரிக்கா அபிஷியல் மிக் ரூபின், அதே போன்று மேரி பில்டன், தற்போது அலிசன் ஹூக்கர், இவர்களுடைய வருகையும் கண்டனமும் அமெரிக்க செனட், அமெரிக்க காங்கிரஸ், அமெரிக்க பென்டகன் அபிஷியல்ஸ், இன்டர்நேஷனல் ஆய்வாளர்கள் மத்தியில பெரும் பதட்டமல்ல, கொதிநிலை ஏற்பட்டு மீண்டும் அமெரிக்கா இந்தியாவோடு மன்னிப்பு கேட்கணும், டேரிஃபை கிரஷ் பண்ணணும், புதிய ஸ்டெப் மூவிங்க ஆரம்பிச்சா ஆசிய கண்டத்தில் அறிவுசார் தளத்தில் நம்பகமான பார்ட்னரா இருக்கிறதுனால ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா பிரிக்ஸ் நாடு, யுரேஷியா என்று அவர்கள் முன்னேறி போய்கொண்டே இருப்பார்கள். இதுதான் அமெரிக்காவுடைய பதட்டம். தெளிவான கருத்துக்களோடு மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.